இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரி நல்ல பலனை தரப்போகுது, உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு, பணவரவு, தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம், எந்தெந்த மாதிரியான புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது, அதே மாதிரி என்னென்ன நல்ல மாற்றம் இருக்குது, அதே நேரத்தில் சில முக்கிய விஷயத்தில் பொறுமை, நிதானம், அது மட்டும் இல்லாமல் சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியமாக இருக்கும். அதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்ட யோக பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், நிதிநிலை, அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம், மாணவர்களுக்கான பலன் மற்றும் பயண வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வர கருத்து என்னென்னு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் குடும்பத்தினரோட ஆதரவு அதிகமாக இருக்கும். பெற்றோர், வாழ்க்கை துணை, நண்பர்களோட ஒத்துழைப்பு மன நிம்மதி அளிக்கும். சில விஷயத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் அது நிரந்தர தடையாக இருக்காது. பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா எல்லா முயற்சியும் படிப்படியாக வெற்றியை நோக்கி நகரும். மன அழுத்தம் ஏற்படுத்தும் சில சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை அமைதியாக கையாளும் திறன் உங்ககிட்ட இருக்குது. அதனால் அவசர முடிவை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா மாத இறுதியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல். குடும்ப வாழ்க்கையில் நல்ல புரிதல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு பேசி தீர்த்து கொள்ள சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். அதாவது உங்களுக்குள்ளே சண்டை இருந்ததுன்னா அதை உட்காந்து பேசி தீர்த்திங்கன்னா அந்த சண்டை முடிஞ்சிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா உறவு மேலும் வலுப்பெறும். அதாவது 2 பேர்த்துக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் அதிக நம்பிக்கையுடனும் புரிதலுடனும் இருப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப விஷயத்தில் வெளிநபர்களை தலையிட விடாதீங்க. அதுபோல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடுறத தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையில் முடியும். அதை கடைபிடிச்சிங்கன்னா தேவையற்ற பிரச்சனை ஏற்படாது. நிதிநிலை, அதாவது பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான செலவு, குடும்ப செலவு மற்றும் சில திடீர் செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையற்ற செலவை தவிர்த்துக்கிட்டு சேமிப்பில் இறங்கிருங்க. அபாயகரமான முதலீடை இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதாவது ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இந்த டைமில் நிறுத்தி வச்சுக்கோங்க. சேமிப்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். பணம் வருவதுடன் செலவு இருக்கும் என்பதால் திட்டமிட்டு செலவுங்க. அதாவது உங்களுக்கு இந்தாண்ட இன்கம் வர வர அந்தாண்ட செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கோங்க. தொழில் மற்றும் உத்தியோகம். வேலை செய்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில சமயத்தில் உங்களுடைய உழைப்பு உடனடி பாராட்டு கிடைக்காம இருக்கும். சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களோட கோவொர்க்கர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவை. அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிகிறவங்க நிலையான முன்னேற்றம் இருக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பு உண்டாக்கும். அதாவது புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எதிர்காலத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். திரைப்படத்துறை, மருத்துவத்துறை, விமானப்பணிகள் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அடுத்தது வியாபாரம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நிலுவைத் தொகை வசூலாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக அமௌண்ட் வராமல் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கூட்டாண்மை வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்ட்னரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உருவாகும். வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். பழைய உடல்நல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கழிவுப்பாதை, சிறுநீரகம் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னா அலட்சியம் செய்யாமல் சீரான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம். அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் அதிக கவனம் தேவை. கவன சிதறல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்வு அழுத்தம், அதாவது எக்ஸாம் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். தினசரி திட்டமிட்டு படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறிது தாமதம் இருந்தாலும் இறுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். யோக பலன். இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அவர்களோட படிப்பு, வேலை மற்றும் திருமணம் போன்ற விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும். சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தில் படிக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுக்கு என்னென்ன சிக்கல் தீரும்னு பார்க்கலாம். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். நீதிமன்றம், சொத்து, பணம் தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆண்கள் பெண்கள் தொடர்பிலும், பெண்கள் ஆண்கள் தொடர்பிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது எப்படின்னா, திடீர்னு நட்பு பாராட்டுற மாதிரி வந்தாங்கன்னா அதை அவங்ககிட்ட இருந்து தவிர்த்துருங்க.
அதே மாதிரி புதிய பிரச்சனை ஏதாச்சும் வந்ததுனாலும் அதையும் தவிர்க்க வேண்டும். பணவரவு மற்றும் புகழ். பணவரவு அதிகரிக்கும், எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்தியும் வரும், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் உறவினர்களோட தேவையற்ற கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பணியிடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபம் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே வரும். பயணம். இந்த மாதத்தில் வரும் பயணம் நன்மை தரக்கூடிய தொழில், கல்வி அல்லது ஆன்மீக காரணங்களுக்காக பயணம் செல்லும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிகவும் நல்ல பலனை தரும். பெற்றோர் வழி ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் முன்னேற்றம், பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்பு வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு படிப்படியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தினரோட ஆதரவும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதிர்ஷ்டமும் பல முக்கிய தருணங்களும் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். இருப்பினும் தேவையற்ற செலவு, அவசர முடிவு மற்றும் உறவில் ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடை பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாண்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு வார்த்தையில் கவனம் செலுத்தி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இந்த மாதம் இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலனை அடைய முடியும். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் வெற்றி நிறைந்த மாதமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.